ஒர்க்கை முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தூங்கிட்டேன். டப்புன்னு எந்திரிச்சு சரி வியாபாரத்துக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு செருப்பை போட்டுட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டு நேராக ஓடிட்டேன். கேரளா ஹோட்டலுக்கு போயிட்டு ஒரு குட்டி டீயை வாங்கலான்னு சொல்லிட்டு சேட்டாங்கிட்ட ஒரு டீயை சொல்லிட்டு அந்த டீயை வாங்கிட்டு நம்ம ஜெட்டு கிட்ட வந்துட்டோம். அந்த ஜெட்டு கிட்ட உட்காந்துக்கிட்டு டீயை குடிச்சிக்கிட்டு டீ எப்படி இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டு ஆர்டர் வந்திருக்கான்னு சொல்லி பார்ப்போம். டெலிவரிக்கு எந்த ஒரு ஆர்டரும் வரல. என்னடா இன்னும் ஒன்றுமே வரலன்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு சரி ஒரு சிம் கார்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டேன். இந்த மொபைல் ஆஃபீஸில் பார்த்தா பயங்கரமாக கூட்டம் இருக்குது. சரி இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஆர்டர் பார்த்துக்கிட்டே நம்மளும் அலைஞ்சிக்கிட்டே இருந்தோம். சரி இன்னொரு ஆஃபீஸ்க்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயின் ஆஃபீஸ்க்குள்ளே வந்தால் உள்ள காலியாக இருக்குது. சும்மா உள்ள போனேன். டக்குன்னு பார்த்தா அங்கே ரொம்ப காஸ்ட்லியாக சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே வந்துட்டேன். கடையில் பார்த்தா ஒரே ஹோட்டல்லேருந்து ரெஸ்டாரண்ட்லேருந்து நான் நிற்கிறேன். ஆர்டர் ஸ்டில் வரவே இல்லை. சரி மறுபடியும் நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் ரொம்ப நேரமாக நடந்ததுக்கப்புறம் ஆர்டர் வருமானு பார்த்தோம். ஒரு ஆர்டருக்குள்ளே நம்ம நேரத்துக்கு இன்னைக்கு வரவே இல்லை. இன்னைக்கு வியாபாரமே ஆகாது போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹுண்டாயோட இந்த ஜின்னஸ் காரை பார்த்துட்டு அப்படியே நடந்து மறுபடியும் போய்கிட்டே இருந்தேன். வேற லெவலில் இருந்துச்சுல. ஒரு வழியாக நம்ம சிம் கார்டு வாங்குறதுக்காக வந்துட்டோம். மறுபடியும் அதே இடத்துல உட்காந்து சிம் கார்டையும் வாங்கிட்டோம். இது வந்து இ சிம். இதை வாங்கிட்டு ஒரு ஃபிலாஃபில் சாண்ட்விச் வாங்கிட்டு அதை வாங்கிட்டு நம்ம நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை நோக்கி கிளம்ப ஆரம்பிச்சோம். சரி இதுக்கு மேலே சாப்பிட்டு தூங்க